ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். நேற்று குரூப் 2 எக்ஸாம் நடந்தது. குரூப் 2 எக்ஸாம் தான் நேற்று நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின டீட்டெயில் ப்ளஸ் கட் ஆஃப் என்ன வரும் சார், எப்படி நாங்கள் படிக்கலாமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அதை பற்றின உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் ப்ளஸ் கட் ஆஃப் எந்த மாதிரி இருக்கலாம், எந்த மாதிரி வரலாம் அப்படிங்கிறதுக்கான தான். கொஷின் பேப்பர் எப்படி எடுத்திருக்கானுங்க, டிஎன்பிஎஸ்சி எதை நோக்கி போயிட்டுருக்கு, அவங்களோட அன்பிரடிக்டபிள்னஸை எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவான விளக்கமும், இந்த எக்ஸாம் அப்படியே அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான டீட்டெயிலிங் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நான் லாஸ்ட்டு குரூப் 2ல் சர்வீஸ் வாங்கி சர்வீஸில் இருக்கேன். ஓகேங்களா. ப்ளஸ் இந்த வீடியோலேயே உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இப்போது நம்ம நேற்று நடந்த குரூப் 2 எடுத்துக்கிட்டோம்னா கொஷின் பேப்பர் தரமான கொஷின் பேப்பராக இருந்தது. சொல்லப்போனால் ஒரு சாரருக்கு சார்பாகவும் ஒரு சாரருக்கு பாதகமாகவும் இருந்துருச்சு. இதில் டிஎன்பிசியை குறை சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பட் ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷ் ஓரளவுக்கு ஈஸியாகவே இருக்குது. ஏன்னா அது மினிமம் சிலபஸ் அப்படிங்காட்டி அது கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது நேற்று. ஸோ அதில் அப்ராக்சிமேட்டாக 90 கொஸ்டின்ஸ் ஒரு நல்லா படித்தவங்கனால போட முடியும். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரல் தமிழில் ஒரு 6 to 7 கொஷின்ஸ் எங்கே இருந்து கேட்டாங்க, எப்படி கேட்டாங்கன்னே தெரில. மித்தபடி ஓகே, நார்மல் கொஷினாக தான் இருந்தது. சிலபஸ் ஓரியன்ட் அப்ரோச்சஸ் ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து சில ஏரியாஸ் கேட்டிருந்தாங்க. சிறப்பு தமிழில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. சிறப்பு தமிழ், 11th 12th தமிழ் இதில் எல்லாம் நிறையா ஃபோக்கஸஸ் இருந்தது. ஸோ ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் 90 போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா. 90 போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷில் 95 வரைக்கும் ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா. ஆவரேஜாக எடுத்துட்டோம்னா ஜென்ரல் தமிழ் ஒரு எட்ஜு கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ நான் எப்போவுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்கிட்ட சஜஷன் கேட்குறவங்ககிட்ட நான் சொல்கிறது தான், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, லாங்குவேஜ் ப்ளஸ் மேக்ஸு, இதை மட்டும் வச்சுக்கோங்க. இதை ரெண்டையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்து இதில் 115 to 120 கொஷின் போட்டிங்க ரெண்டு சேர்த்து. ஏன்னா மொத்தமாக 125 கொஷின்ஸ் இருக்கும் மேக்ஸு ப்ளஸ் லாங்குவேஜ். ஸோ இந்த 125 கொஷின்ஸுக்கு நீங்கள் 115 to 125 115 to 110 110 அந்த 115 120 இந்த 3 ரேஞ்சில் எது அட்டைன் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு இன்னும் எட்ஜு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஜிஎஸ்ல 75 கொஸ்டின்ஸில் நீங்கள் ரொம்ப பேசிக்காக படிச்சுட்டு போயிருந்தாவே ஒரு 40 கொஸ்டின்ஸ் போட்டலாம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் 110 அப்படின்னா 40ங்கிறப்போ 150 பக்கம் ரீச் பண்ணி நிற்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்ரோச்சஸ் பண்ணுங்க அப்படி சொல்லி சிம்பிளாக படிச்சிருந்தா 40 எடுத்துடலாம். நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா 50 to 55 ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ஜிஎஸ்ல. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லியிருப்பேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணி படித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் கிராக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். என்னென்னா லாங்குவேஜும் மேக்ஸ் சொல்லப்போனால் ஈஸியாகவே கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. மேக்ஸ் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு படித்தவங்களே 20 கொஷின் போட்டுருவாங்க. அந்த 20 to 23 24 அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க போடுவாங்க. மேக்ஸில் நல்லா இருக்கிறவங்க 25 ஈஸியாக போட்டுருவாங்க. அந்த எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் யூபிஎஸ்சி இவங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க. 25க்கு 25 ஈஸியாக போட்டலாம். அந்தளவு தான் இருந்ததே தவிர ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஈஸின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஓகே போட்டலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் என்னென்னா லாங்குவேஜ் மேக்ஸ் நல்லா பண்ணவங்களுக்கு இது ஒரு எட்ஜு கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ நான் எப்போவுமே சொல்லிட்டுருப்பேன், லாங்குவேஜ் மேக்ஸ் நீங்கள் நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நிறையா கொஸ்டின்ஸ் நல்லாவே இருந்தது. சொல்லப்போனால் குரூப் 1 விடவே இந்த கொஸ்டின் டஃப். ஓகேங்களா. லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1 விடவே இந்த குரூப் 2 எக்ஸாமோட ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பர் ஓரளவு டஃப்பாக தான் இருந்தது. நிறையா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸு இருந்தது. ப்ளஸ் சிங்கிள் லைன் கொஸ்டின்ஸும் இருந்தது. சிங்கிள் லைன் கொஸ்டின் எல்லாம் மோஸ்ட்லி கரண்ட் இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ அதுதான் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு கடைசி ஒரு 20 வருஷத்துக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா போதும் அப்படின்னு தான் நான் ரெகுலராக சொல்லிட்டு இருக்கிறது. ஓகேங்களா. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரெகுலராக சொல்கிறது, கடைசி ஒரு 20 வருஷம் கொஸ்டின் பேப்பரை பார்த்து போயிருங்க, திரும்ப அதையே பாருங்கள், அதுலேருந்து தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் வரும்னு சொன்னேன். ஸோ நீங்கள் அந்த 75 இருக்கிறது அப்படிங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸை நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட அப்ராக்சிமேட்லி 65 கொஸ்டின்ஸுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரே ஒரு 45 to 50 கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்ல மீன் பண்ணுறது என்னென்னா
அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வராது. ஓகேங்களா? பட் ஆனா ஒரு சமயத்துல கொஸ்டின் குடுத்து ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் இருக்கும். இன்னொரு சமயத்துல ஆப்ஷன்லேருந்து கொஸ்டின ஜெனரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் சொல்ற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னாவே 50 to 55 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடா போட்ற முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் வந்தது. பட் ஆனா டிஎன்பிஎஸ்சி சில கொஸ்டின்ஸ் இந்த நெறைய கொஸ்டின்ஸ்ல வந்து எடுத்துக்கிட்டோம்னா ட்விஸ்டர்ஸ் நெறையா இருந்தது. ஓகேங்களா? இது அந்த வேட்டி கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ இதெல்லாம் யாருக்குமே தெரிய போறது கிடையாது. நம்ம அது கிரேஸ் மார்க் அதாவது அதில வந்து குருட்டாம் மார்க்ல போட்டவங்களுக்கு மட்டும் தான் மார்க் வருமே தவிர, மித்தபடி வந்து அது யாருக்குமே படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதோட டஃப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க டிஎன்பிஎஸ்சி. ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டஃப்னஸ் என்ன இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. ஸோ ஸ்கூல் புக் பேசிஸோட ப்ரிப்பரேஷனை தாண்டியும் நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான எஃபர்ட் நீங்கள் போட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன். பட் ஆனால் அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் அ ப்ரிலிமினரி எக்ஸாமு, ஒரு ஃபில்ட்ரேஷனுக்கான ஒரு பாதையே தான் தவிர இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம அவுட் சைடு கூட போகணும்னு அவசியம் கிடையாது. ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மோர் தென் எனஃப். மீதி வர்ற அந்த 5 கொஸ்டினுக்காக நம்ம போயிட்டு சப்ஜெக்ட் புக்ஸ் அவுட் சைடு தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த 5 கொஸ்டின் வந்து நம்மளுக்கு விட்டு போயிடும். அந்த கொஸ்டினில் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 5 கொஸ்டின் கண்ணை மூட்டு போட்டால் கூட ஒரு 2 கொஸ்டின் கரெக்டாகிடும். ஸோ அதுக்காக அந்த மீதி இருக்கிற 3 கொஸ்டினுக்காக போட்டு உழைச்சிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இதுவே வந்து ஸ்கோரிங் பேப்பராக இருக்குது. குரூப் 4 வந்துட்டுனா ஸ்கோரிங் பேப்பர், அதை வச்சு தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா அதில் நீங்கள் எஃபர்ட் போடணும். பட் ஆனால் குரூப் 2 வந்து வந்துட்டுனா ஸ்கோரிங் பேப்பர் கிடையாது. இது ஜஸ்ட் அ ப்ரிலிமினரி எக்ஸாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கான என்ட்ரி கார்டு மட்டும்தான் அப்படிங்காட்டி ஸோ ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் லாங்குவேஜ் மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தவங்க கண்டிப்பாக அதில் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அளவு தான் கொஸ்டின் பேப்பர் இருந்தது. சரி, ஓகே. இப்போ ஆவரேஜாக ஒரு நல்லா படித்தவங்க எவ்வளோ மார்க் போட முடியும்? ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜிஇ ஜென்ரல் இங்கிலீஷ் படித்தவங்க 90 போட்டிருக்கலாம், போட முடியும். ஈவன் 95 கூட வந்து புஷ் பண்ண முடியும். ஆனால் தமிழ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 85 to 90 குட் ஸ்கோர். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆவரேஜாக 90 எடுத்துக்குவோம். மேக்ஸில் வந்து பார்த்தோன்னா 20 வந்து சாலிடாக போட்டுடலாம். ப்ளஸ் வந்து ஜிஎஸ்ல மினிமமாக போட்டாலும் 45 to 50 போடலாம். ஓகேங்களா? மினிமமாக போட்டோம் அப்படின்னா கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா 90 + 20 110 110 + 45. ஓகேங்களா? அப்படிங்கிறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 155 கொஸ்டின்ஸு நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? மினிமம் நான் சொல்கிறது மினிமம் 155 கொஸ்டின்ஸு அவங்களால கண்டிப்பாக போட முடியும். இந்த இடத்துல தான் கட் ஆஃப் வந்து பார்த்துட்டுனா உங்களுக்கு வந்து வேரியேஷன்ஸ் காட்டும். ஓகேங்களா? இந்த ஜிஎஸ் 45ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த 45லேருந்து எவ்வளோ தூரம் மேலே புஷ் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா குரூப் 2ல் செலக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அந்த ஜிஎஸ் தான் வந்து பார்த்தோன்னா ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். ஜிஎஸ்ல அந்த 45லேருந்து புஷ் பண்ணியிருப்பாங்க, 55 வரைக்கும் புஷ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து 60 புஷ் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிறது 75க்கு சொல்கிறேன். ஓகேங்களா? 75க்கு 60 புஷ் பண்ணியிருப்பாங்க, 55 புஷ் பண்ணியிருப்பாங்க, 50 புஷ் பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா குரூப் 2க்கான பாசிபிலிட்டி சிறப்பாக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த கட் ஆஃப் நிறைய பேர் கேட்குறது இதுதான். சார் கட் ஆஃப் என்ன? சார் கட் ஆஃப் என்ன? கட் ஆஃப் என்ன? கட் ஆஃப் என்ன? ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் கீயேன்னு ரிலீஸ் ஆகலை. வேரியஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் போடுறது ஓகே. பட் ஆனால் வந்து பார்த்தோன்னா அந்த இன்ஸ்டியூஷன்ஸுக்கும் டிஎன்பிஎஸ்சி கீக்கும் வேரியேஷன்ஸ் வரும். ப்ளஸ் இந்த டிஎன்பிஎஸ்சி போடுற கொஸ்டினில் அப்பீல் சேலஞ்சஸ் போடுற கொஸ்டின் அதையும் சேர்த்து போடுறப்போ அதுலேயும் வேரியேஷன்ஸ் வரும். பட் ஆனால் குரூப் 2ல் குரூப் 1 அளவுக்கு வேரியேஷன்ஸ் இருக்காது. பட் ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். லாஸ்ட் டைம் போய் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல 3 கொஸ்டினுக்கு மட்டும் வேரியேஷன்ஸ் இருந்தது. மித்தபடி எடுத்துட்டோம்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் கீ வர்றப்ப அப்படிங்கிறப்ப தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த கட் ஆஃப் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சில ஃபேக்டர்ஸ் வந்து ஒருத்தர்னா தெரியணும். ஓகேங்களா? எவ்வளோ மெம்பர்ஸ் அப்பியர்டு அப்படின்னு சொல்லி தெரியணும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சியோட லிஸ்ட்டு வந்து நமக்கு தெரியணும். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி லிஸ்ட் வந்து கடைசியில் தான் விடுவாங்க. ஆனால் நான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் குரூப் 2வோட டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி ரிசர்வேஷன் பாலிசிஸை வச்சு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பிஎஸ்டிஎம் உமன்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து நான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி நான் போட்டு பார்த்து அதில் எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சயின்ஸ் டிகிரி வச்சுக்கிறவங்க இந்த குரூப் 2ல் 507 வேக்கன்சிஸில் ஃபாரஸ்டருக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 170 வேக்கன்சிஸ் பக்கம்
சயின்ஸ் டிகிரிக்கு வந்து போயிடுது. சயின்ஸ் டிகிரி இந்த சென்ஸ் சயின்ஸ், அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங். ஓகேங்களா. இந்த ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கு ஒரு 200 போஸ்ட் அப்ராக்சிமேட்டாக சொல்லிட்டுருக்கேன், எக்ஸாக்ட் கவுண்ட் கிடையாது. ஓகேங்களா. அது அப்ராக்சிமேட்டாக அது இல்லாமல் வந்துச்சுன்னா ஒரு 330 to 340 போஸ்ட், அப்ராக்சிமேட்டாக ஒரு 170 போஸ்ட் வந்து ஃபாரஸ்டருக்கு போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 1700 பேர் சயின்ஸ் டிகிரி கேண்டிடேட் தான் இருப்பாங்க. ஓகேங்களா. 1:10 அப்படிங்கிறப்ப என்னென்னா ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம்னா 330க்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னம்னா கூட மொத்தமாக வந்து பார்த்துட்டா 3300 பேர் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இதில் எடுக்க போகிறாங்க. ஓகேங்களா. குரூப் 2க்கு செலக்ட் ஆக போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி வந்து பார்த்துட்டோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சியில் சயின்ஸ் டிகிரியோட பெனிட்ரேஷனை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எப்படின்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்துட்டா போக போகிறாங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போது 500 வேக்கன்சிஸ் வந்து குரூப் 2ல் இருக்குது அப்படின்னா 500க்கு 5000 பேர்த்து எடுத்துருவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற 1800 வேக்கன்சிக்கு அதுக்கப்புறம் அந்த 5000த்துக்கு அப்புறம் இருக்கிற 18000 பேர்த்து எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. அந்த 1800 வேக்கன்சிக்கு நான் இன்டர்வியூவில் இருக்கிறதுக்கு மேலே இருக்கிற 5000 பேரும் வருவாங்க, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற 13000 பேர்த்த மட்டும்தான் எடுப்பாங்க. ஸோ லிட்ரலாக பார்த்தா வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 18000 பேர் மட்டும்தான் குரூப் 2லேருந்து, அதாவது ப்ரிலிமினரிலேருந்து மெயின்ஸுக்கு செலக்ட் ஆக போகிறாங்க. லிட்ரலாக 18000 பேர் மட்டும்தான். இப்போ கொடுத்துக்கிற இதை பொறுத்து பார்க்குறப்போ, இப்போ இருக்கிற ப்ரொசீஜர் படி பார்த்துக்கிறப்போ 18000 பேர் மட்டும்தான். ஏன்னா ஃபஸ்ட் இருக்கிற 5000 பேர் குரூப் 2க்கும் செலக்ட் ஆவாங்க, குரூப் 2ஏக்கும் செலக்ட் ஆவாங்க. அப்போ நம்மளோட ரிசர்வேஷன் பாலிசி படி 1:10 தான். 1:10ங்கிறப்போ 500 வேக்கன்சிக்கு வந்து 5000 பேர் ஃபஸ்ட் இருக்கிற 5000 பேர் செலக்ட் ஆயிடுவாங்க. இது வேரியஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி ரிசர்வேஷனை பொறுத்து. நெக்ஸ்ட் இருக்கிற 18000 பேர்த்தில் 5000 பேர் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாக வந்து குரூப் 2ஏக்கும் செலக்ட் ஆகிட்டாங்க. மீதி இருக்கிற 13000 பேர் மட்டும்தான் உள்ளே வருவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் குரூப் 2க்கு உள்ளே பெனிட்ரேட் ஆனவங்கள விட பாதியை விடவும் குறைஞ்சிடுச்சு. ஓகேங்களா. லாஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 50000 பேர் வந்து அப்ராக்சிமேட்டாக 46 to 50 வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நார்மல் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெனிட்ரேட் ஆனாங்க. ஆனால் இந்த டைம் வந்து அதில் பாதி தான் வரும். 18000 to 20000 தான் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஓகேங்களா. அதுக்கு மேலே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் டோட்டலாக பார்த்தோம்னா மெயின்ஸுக்கு செலக்ட் ஆக போகிறவங்க 20000 பேர் தான் செலக்ட் ஆவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி வச்சு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் லாஸ்ட் குரூப் 2 விட வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டைமு கண்டிப்பாக 10 மார்க்குக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. நான் இன்டர்வியூக்கே சொல்கிறேன். நான் இன்டர்வியூக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 மார்க்குக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதாவது 10 மார்க் அப்படின்னு சொல்கிறது நான் கொஸ்டினை மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். 10 கொஸ்டின்ஸு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சார் இவ்வளோலாம் வளவலன்னு பேசாதீங்க, நான் எவ்வளோக்கு மேலே இருந்தால் படிக்கலாம் அப்படின்னா, ஆஃபீஷியல் ஆன்சர் கீ டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வர்ற அஃபீஷியல் ஆன்சர் கீழே குரூப் 2ஏக்கு நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்னா மினிமம் 160 to 165. ஓகேங்களா. மினிமம் 160க்கு மேலே 165க்கு மேலே இருந்தால் மட்டும்தான். இந்த 160 to 165 என்ன சார் அப்படின்னா 165க்கு மேலே யாருன்னா எம்பிசி பிசி எல்லாம் வந்துட்டுனா இருக்கணும். ஓகேங்களா. 165க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்வியூவில் வந்துட்டுனா வரும். ஓகேங்களா. நான் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி போட்டு நான் எந்த இதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கீ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சியோட உங்களுக்கு கட் ஆஃப் லிஸ்ட் வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எர்லி ப்ரெடிக்ஷன், இது ஜஸ்ட் வந்ததுன்னா எர்லி ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். இதுதான் நாட்டாக வந்ததுன்னா ஃபைனல் ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா. ஸோ 160 to 165 அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா 165க்கு மேலே பிசி எம்பிசியில் இருந்தீங்க அப்படின்னா, இதனாலே ஜென்ரல் கேண்டிடேட் நான் சொல்கிறது இருந்தீங்கன்னா குரூப் 2 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா. அதுவும் பாசிபிலிட்டிஸ் தான் வந்து அதுலேயும் நான் உங்களுக்கு சொன்னதான் சயின்ஸ் டிகிரி வந்துட்டுனா மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். சயின்ஸ் டிகிரி வந்துட்டுனா படித்தவங்களுக்கு ஃபாரஸ்ட்டும் சேர்த்து வரங்காட்டி உங்களுக்கு அதில் ஒரு இது இருக்குது. ஸோ 165க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வந்துட்டிங்கன்னா குரூப் 2 வரும். அந்த 160 யார் அப்படி சார்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரி, எஸ்சிஏ வந்து பார்த்தோன்னா இன்னொரு 2 to 3 கொஸ்டின்ஸ் குறையலாம். ஓகேங்களா. அந்த 160 to 165 மார்க்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா வரும். இதில் இன்னொன்று என்னென்னா
கமர்ஷியல் டேக்ஸில் ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. ஷார்ட் ஃபால் வேகன்சிஸுங்கிறப்போ எஸ்சிக்கான வேகன்சி அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப எஸ்சி வந்து குரூப் 2ல செலக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக வரும். ஸோ அப்படிங்கிறப்போ 160 கீழே கூட குறையலாம். பட் ஆனால் 1 or 2 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் குறையுமே தவிர ரொம்ப குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லை. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இயர்லி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ சார் பிஎஸ்டிஎம்க்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன கொஸ்டின்லேருந்து 7 to 8 கொஸ்டின்ஸ் குறைச்சிங்க பிஎஸ்டிஎம்க்கு. ஓகேங்களா? ஆனால் டாப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்டிஎம்க்கு வேரியேஷன்ஸ் காட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கு பிஎஸ்டிஎம்க்கு பிசி எம்பிசினா 160 மேலேயுமே, எஸ்சி எஸ்டினா வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ பிசிஎம் அதில் அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்டிஎம்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 156 to 157க்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா? பிஎஸ்டிஎம்க்கு நான் சொல்கிறேன். இது குரூப் 2க்கு வர்றது. ஓகேங்களா? இதுவே அதுக்கடுத்து குரூப் 2ஏக்கு இந்த இடத்துல 13,000 பேர்த்து எடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா அதுக்கடுத்து ஒரு 13,000 to 15,000 பேர்த்து எடுக்க போகிறாங்க. இந்த 15,000 பேர்த்துக்கு அப்ராக்சிமேட்டாக 10 கொஸ்டின்ஸ் குறையும். ஓகேங்களா? 10 to 15 கொஸ்டின் பக்கம் வந்துட்டுனா குறையலாம். ஓகேங்களா? இது என்னோட கெஸ் படி. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப பார்த்தா அப்படின்னா 155க்கு மேலே போட்டுக்கிற பிசி ஜென்ரல் எம்பிசி ஜென்ரலுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா? அது 155ங்கிறது 150 வரைக்குமே போகலாம். பட் இது இயர்லி ப்ரிடிக்ஷன். ஸோ அஃபீஷியல் ஆன்சருக்கு வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு 148 to 150 வரைக்கும் வரலாம். பிஎஸ்டிஎம்னா 145 எபோவ். 145 எபோவே நான் இன்டர்வியூக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதுலேயுமே கம்யூனிட்டியை பொறுத்து வேரியேஷன்ஸ் வரும். கம்யூனிட்டி பொறுத்து வேரியேஷன்ஸ் வர்றப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சியேஷன்ஸ் வந்து இருக்கும். டிஃப்ரென்சியேஷன்ஸில் வந்து எதுனா இருக்கிறப்போ பிஎஸ்டிஎம்க்கு வந்துட்டுனா அங்கே குறையும். ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்து வந்துட்டுனா டிஃப்ரென்சியேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ கட் ஆஃபில் வந்துட்டுனா இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறப்போ வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்லலாம்னு நினச்சிருந்தேன். கட் ஆஃபில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கட் ஆஃபில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருந்தேன். ஸோ இந்த கட் ஆஃப் வீடியோக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். கொஸ்டினோட அனாலிசிஸும் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து சிலபஸ்ஸு எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும், ப்ளஸ் வந்து இந்த எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணலாம் மெயின்ஸை, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியோட போட்டு கட் ஆஃப் எப்படி வரும், குரூப் 2 எப்படி படிக்கணும், குரூப் 2ஏவை எப்படி படிக்கணும், சப்ஜெக்ட் வைஸு இது வைஸு நீங்கள் எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எல்லா டீட்டெயிலும் நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். நீங்கள் அது வரைக்கும் வந்துட்டுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் வந்துட்டுனா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ கடைசியாக சொல்கிறது தான் 165க்கு மேலே இது குரூப் 2 போஸ்ட்டுமு, 155க்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா குரூப் 2ஏ போஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு வரலாம். 145க்கு மேலே இருக்கிற பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு வந்து நான் இன்டர்வியூ வரும். 155 மேலே இருக்கிற 55 to 55க்கு மேலே இருக்கிற பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு குரூப் 2 வரலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்மளோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா?